முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பொன்முடிக்கு எதிரான பிடி வாரண்ட் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிபதி பொன்முடிக்கு எதிராக பிறப்பித்த பிடி வாரண்டை திரும்ப பெற்றிருக்கிறார். முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட பிடி வாரண்ட் வாபஸ் பெறப்பட்டதாக சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. சைவ வைணவ சமயங்கள் மற்றும் பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய வழக்கில் தற்பொழுது பிடி வாரண்டானது வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. இது குறித்த முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் சக்திவேல். சக்திவேல், வணக்கம். இது குறித்த முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக வணக்கம் பவித்ரா. சைவ வைஷ்ணவ சமயங்கள் பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட பிடிவாரண்டை சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் திரும்ப பெற்றுள்ளது. சென்னையில் 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நடந்த நிகழ்ச்சி ஒன்று பேசிய முன்னாள் அமைச்சர் பொன்முடி சைவ வைஷ்ணவ சமயங்கள் குறித்து பெண்கள் குறித்தும் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார். வெறுப்பு பேச்சை பேசிய முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக சென்னை மாநகராட்சி கவுன்சிலர் உமா ஆனந்த் தனிநபர் புகார் மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரி பொன்முடி தரப்பிலும் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் நீதிபதி சுந்தர பாண்டியன் முன்பு பொன்முடி நேரில் ஆஜராகி தனக்கு எதிராக பிடி வாரண்டை திரும்ப பெற கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிபதி சுந்தர பாண்டியன் பொன்முடிக்கு எதிரான பிறப்பித்த பிடி வாரண்டை திரும்ப பெற்று வழக்கின் விசாரணையை ஆகஸ்ட் 13ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.